இல்லை தமிழக அரசு வேந்தர் பதவியை அவர்கிட்டேருந்து பறிச்சிருச்சு, அதனால தான் அந்த மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போட மறுத்தாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. இல்லை, ஏற்கனவே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தபோது சென்னாரெட்டி இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இசைக்கல்லூரியே தமிழ்நாடு அரசே துவங்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசோடைய இசைக்கல்லூரியோட வேந்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அப்போ ஜெயலலிதா அம்மையார் தான் அதை செய்தாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் யாராவது குறை சொல்கிறாங்களா? இப்போ இருக்கக்கூடிய இதே பிஜேபியினர் ஜெயலலிதா அப்படி செஞ்சது தப்புன்னு இவங்க சொல்லுவாங்களா? யாரும் சொல்கிறது இல்லைல்ல. அவங்க அந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நெருக்கடி கொடுத்ததுனால அவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் துணைவேந்தராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கிற போது அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டோட இதுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக முதலமைச்சர் இருக்கலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்ட திருத்தம் என்பது அந்த தீர்மானம் என்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரோட் பிளாக் பண்ணக்கூடாது, கவர்னர் மஸ்ட் பி கான்சியஸ், டு நாட் கிரியேட் எனி ரோட் பிளாக் அண்ட் சோக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இவங்க டு நாட் கிரியேட் எனி ரோட் பிளாக்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவர் எல்லாமே எப்போதுமே கிரியேட்டிங் ரோட் பிளாக் தான் அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்ன போய் ரோட்டில் போய் நின்று போராடக்கூடியவங்க யாருன்னா மக்கள் பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக, வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய மக்கள் அவங்க போராடுவாங்க, ரோட்டில் நிற்பாங்க, எங்களுக்கு தீர்வு கொடுங்கன்னு கேட்கலாம். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ஒரு அரசுக்கு நெருக்கடி கொடுக்கறது, மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் இவர் முழுக்க நெருக்கடியும் அரசு மூச்சு விட முடியாத ஒரு சிக்கலையும் ஏற்படுத்துறாரு. இது எதிர்கட்சிகள் ஒரு நெருக்கடி கொடுக்கலாம், அரசுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுக்கலாம். அது அவங்களோட வேலை. அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். அது they have right to do that. ஆனால் as far as governor is concerned இவருக்கு அதுக்கான எந்த சட்ட வழிமுறைகளுமே இல்லை. அரசியலமைப்பு சட்ட 200 அடிப்படையில் ஒரு முறை ஒரு தீர்மானத்தை அனுப்பின பிறகு அதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா அவங்க திருப்பி அனுப்பலாம். ஆனால் அந்த திருப்பி அனுப்பப்பட்ட தீர்மானத்தையும் மறுபடியும் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னால் இவர் அனுப்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்ட உறுப்பு 200 சொல்லுது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நீ செயல்படக்கூடாதுன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு.